கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். சங்கீதம் 37, 39. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். நீதிமான்கள், அதாவது தேவனை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய சத்தியத்தில் நடக்கிறவர்கள் தேவனுடைய இரட்சிப்பை பெறுவார்கள். நீதிமான்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளால் அல்ல, கர்த்தரின் கருணையினால் இரட்சிப்பை அனுபவிக்கிறார்கள். இது மன்னிப்பு, பாதுகாப்பு, ஆதரவு போன்ற அனைத்து விதமான இரட்சிப்புகளையும் குறிக்கிறது. மாறாக அவர்கள் தேவனை முழுமையாக நம்பி வாழ்வதால் அவர்களுக்கு தேவன் பாதுகாவலாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இரட்சிப்பு, சால்வேஷன். இரட்சிப்பு என்றால் என்ன? இரட்சிப்பு என்பது வேதத்தில் மிக முக்கியமான கருத்துகளில் ஒன்றாகும். ஆனால் மொத்தத்தில் இது பாவத்திலிருந்து விடுதலை மற்றும் நித்திய வாழ்வு என இரண்டு முக்கிய அம்சங்களை குறிக்கிறது. பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. இரட்சிப்பு என்பது மனிதன் செய்யும் பாவங்களின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதுவே இரட்சிப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொள்கிற தேவனுடைய வரம் நித்திய ஜீவன். இரட்சிப்பு என்பதன் அடிப்படை கூறு இறைவனுடன் நித்திய உறவுக்கு நம்மை அழைக்கிறது. பாவங்களினால் நாம் இழந்த தேவனுடனான உறவு இரட்சிப்பின் மூலம் மீண்டும் கிடைக்கிறது. இவ்வுலகில் ஒருவனும் கெட்டுப்போவதை தேவன் விரும்புவது இல்லை. எனவேதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். இரட்சிப்பு என்பது மனிதனால் சம்பாதிக்க முடியாத ஒன்று. அது தேவனுடைய கருணையால், அவரது சுய தீர்மானத்தினால் வழங்கப்படும் பரிசாகும். நம் நம்பிக்கை மற்றும் இயேசு கிறிஸ்துவின் கிருபைதான் இரட்சிப்பின் அடிப்படை. யார் இரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று நீதிமொழிகள் 28:18 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக, ஞானமாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 28:26 வலியுறுத்துகிறது. ஞானம் என்பது அனுபவத்தின் மூலம் பெறப்படும் ஆழமான புரிதல், பரிந்துரை அல்லது தீர்க்கமான செழுமையான அறிவை குறிக்கிறது. இவ்வுலகில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் ஆற்றலாகவும் ஞானம் விளங்குகிறது. இது
சிந்திக்கும் ஆற்றல், சீரிய முடிவுகள் எடுக்கும் திறன், நன்மை தீமையை பிரித்தறியும் அறிவு போன்றவற்றை கொண்டது. இத்தகைய ஞானத்துடன் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாய் இருக்கும் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுவதை நாம் வாசித்து அறிகிறோம். நான்காவது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கூறுவதை மத்தேயு 10:22 வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு 16:16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிகிற எவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமனாய் ஞானமாய் நடந்து அவருடைய நாமத்தை அனுதினமும் தொழுது கொண்டு பரிபூரண விசுவாசத்துடன் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமே ஆனால் தேவன் நமக்கு பாதுகாவலாகவும் இரட்சகராகவும் இருப்பார். அவரே நமக்கு அடைக்கலமாகவும் துன்பங்கள், சோதனைகள் மற்றும் எதிர்ப்புகள் வந்தாலும் அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் பணிவோம். அவர் வழங்கும் இரட்சிப்பை பெற்று அவர் நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.